S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் இதய கனி சின்னவர் என்று பல்வேறு அடைமொழிகள் அழைக்கப்பட்டு இன்று வரை தமிழக மக்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கும் திருக்குறள் மூலமாக பல்வேறு விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலமாக பாராளுமன்ற வரை சென்றவர் திருக்குறள் முனுசாமி அவர்கள். யாருமே எதிர்பார்க்காத பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியவர் திருக்குறள் முனுசாமி அவர்கள். திருக்குறளார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட திருக்குறளாருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள நட்புறவு, எம்ஜிஆருடைய சாதனைகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மளுடன் தெரிவிப்பதற்காக இணைந்திருக்கிறார் திருக்குறளாரின் புதல்வரும் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஒருவருமான வழக்குரைஞர் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். எம்ஜிஆர் மூன்றெழுத்து தாரக மந்திரம், மாபெரும் அபார சக்தி, மாமனிதர் என்று பல்வேறு அடைமொழிகளால் அன்போடு அழைக்கப்படுகிறவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கும் உங்கள் தந்தை திருக்குறளாருக்கும் பல்வேறு விதமான நிறைய நட்புறவு. மன அழுத்தம் இருந்தால் நேராக வண்டியை விட்டு திருக்குறளா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாராம் எம்ஜிஆர். அதை பற்றி அவருக்கும் உங்கள் தந்தையாருக்கும் உள்ள இந்த ஆழமான நட்பு, அதை பற்றி சொல்லுங்க. எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு புரட்சி தலைவருக்கு என்னன்னா, ஏறக்குறைய அவர் மறைந்து 38 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றைக்கும் மக்களுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் புரட்சி தலைவர் தான். அதனால தான் அவர் அந்த காலத்தில் நாவலர் அழகாக சொல்லுவார், இவருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை, இவரை வென்றாரும் இல்லை வெல்வாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். அதான் வள்ளுவ பிறந்தகை தான் சொல்கிறார் என்னென்ன, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோள் தெய்வங்களுக்கு ஒப்பாவான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர். என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்றது என்னன்னா, 2 காரணங்கள் தான். ஒன்று, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் மக்களை நோக்கி இருந்தது, மக்களுக்கான திட்டங்கள். ஓட்டு வாங்கிறதுக்காக அவர் திட்டம் கொண்டு வரல, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்தார். இன்னொன்று, அவர் திரைத்துறையில என்னென்ன சொன்னாரோ, எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே உண்மையான வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார். இது 2 தான் மக்கள் அவரை ரொம்ப கவர்ந்தது. திரையில ஆளுமை எப்படி இருந்தாரோ அதே போல ஆட்சியின் ஆளுமையா இருந்து மக்கள் எப்படி சிந்தித்தாரு, எப்படி வாழ்ந்தார், ஒழுக்கமாக சொல்றான். திரையில அவர் சிகரெட் பிடிக்க மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டாரு, தவறான செயல் செய்ய மாட்டாரு. ஸோ இவைகளெல்லாம் எப்படி இருந்ததோ அதே போல வாழ்ந்து காட்டினார். நேரடியாகவும் அவர் அப்படிதான் இருந்தார், தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார். மனித நேயத்தின் உச்சத்தை தொட்டவர் என்று சொல்லலாம். அவர் மாதிரி மனித நேயம் மனிதன் பார்த்துருக்கவே முடியாது, தலைவரை பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிந்தனையாளர். மக்கள் திலகமா கொண்டாடப்படுறதுக்கு காரணமே நீ சொன்ன அந்த மக்களுடைய மனங்களை விட்டாங்க. ஆமா, நபிகள் நாயகத்தை பத்தி சொல்லுகிற பொழுது, நபிகள் நாயகத்துக்கிட்ட ஒரு பெண் போயிருக்கா, பையனையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. பையனை அழைச்சிட்டு போய், என் பையன் இவன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான், பேரிச்சம்பழம் அதிகமாக சாப்பிட்றான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அவனுக்கு நீங்க அறிவுரை சொல்லணும். உடனே நபிகள் சொன்னாரா, ஒரு 10 நாள் கழிச்சு அழைச்சிட்டு வாமா, நான் அறிவுரை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த பெண் போனான். போன உடனே நபிகள் அந்த பையனை கூப்பிட்டு அறிவுரை சொன்னார். இனிமே சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை, பெருச்சம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. உடனே அந்த பெண் கேட்டாலாம், இந்த அறிவுரை நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, 10 நாள் கழிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இப்ப சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, நானே இனிப்புகளும் பேரிச்சம்பழமும் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால் நான் அப்போ அறிவுரை சொல்ல முடியாது, இப்பொழுது நான் முற்றிலுமாக நிறுத்தி விட்டேன், அதனால் இப்போ எனக்கு அந்த தகுதி வந்து விட்டது, அதனால் அறிவுரை சொல்லுகிறேன். ஸோ அதை போல புரட்சி தலைவர் சினிமாவில் எப்படி நடித்தாரோ, அந்த கதாநாயகன் எப்படியெல்லாம் இருந்தாலும் அதே போலவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அதனால் கெட்ட பழக்கங்கள் இல்லை, பெண்களை தெய்வமாக மதித்தார், சகோதரியாக ஏற்றுக்கொள்வது, தெய்வமாக வைப்பது, தாய்க்கு உரிய சிறப்பை கொடுப்பது, பெண்களுக்கான திட்டங்கள், இவை அனைத்தையும் கொண்டு வந்தவர். ஏழைகளுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், தொழிலாளர்களுக்கான திட்டங்கள். இதனால தான் அவர் கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறார். தாய்மையை 2 கண்களாக போற்றியே வணங்கியிருக்கார். ஆமா, இன்றைக்கும் அதனால தான் பெண்கள் மத்தியில், நீங்க கிராமத்து பெண்கள் இன்னைக்கும் போனீங்கன்னா எம்ஜிஆர் கட்சிக்கு தான் ஓட்டு, எம்ஜிஆர் தான் என்னுடைய கட்சி என்று சொல்லுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை அவர் உருவாக்கியிருந்தார்.
அது அவர் புரட்சி தலைவர் என்பது அவர் புரட்சியை செஞ்சார். ஆக்சுவலா ஏழைகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி செய்தவர் தான் புரட்சி தலைவர். நீங்க சத்துணவு திட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐக்கிய நாட்டு சபைக்காரன் வந்து இதை ஆராய்ந்து விட்டு இந்த சத்துணவு திட்டத்தினால தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய குழந்தைகளுடைய பள்ளிக்கு போகிற நிலைமை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். இதை வந்து இந்தியா மட்டுமல்ல, வளர்ந்து வரும் நாடுகள் அத்தனையிலும் இதை நம்ம அறிவிக்க வேண்டும், இதை செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திட்டம். கல்வியில ஒரு சிறுத்தை புரட்சி. ஆமா, அதனாலதான் அவர் என்னன்னா என்னைக்குமே கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் புரட்சி தலைவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாணவலா மற்றவை வைன். உலகத்திலே அழியாத செல்வம் எது என்று சொன்னால் கல்விதான். ஸோ அதை நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துட்டா அதன் பிறகு நம்ம கவலைப்பட தேவையில்லை, அவர் வளர்ந்து விடுவார்கள் என்கிற எண்ணம் அவருக்கு அடிப்படையிலே இருந்தது. அதுதான் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்து பத்திரிகைக்கார ஒரு நிருபர் கோபடாரம் பக்கத்துல போறாரு. அன்றைக்கு எம்ஜிஆருடைய பிறந்த நாள். ஸோ அங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி எம்ஜிஆருடைய படத்தை வச்சு அதுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள்லாம் வழங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் பார்த்தோன்னா ஆச்சரியமா இருந்தது. உடனே அவர் கேட்குறாரு, நீங்க கட்சிக்காரன்னா இனிப்புகள்லாம் வழங்குறதுன்னு பணம் வசூல் பண்ணீங்களா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு நான் எந்த கட்சியும் சாராது, நான் இது யார்கிட்டையும் பணம் வசூல் பண்ணலை, ஆனால் எம்ஜிஆருக்காக அவர் நினைவாக அவருடைய பிறந்த நாளில் நான் இனிப்புகள் வழங்குவேன். அதுக்காக நான் தினமும் 5 ரூபா தனியாக எடுத்து வச்சிருவேன். வருடத்தில் அவருடைய பிறந்தநாள் போது அந்த பணத்தில் இனிப்புகள் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி என்ன அவனுக்கு பட்டுறது எம்ஜிஆர் மேலே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், எங்களுடைய பரம்பரையிலேயே இதுவரை யாரும் பள்ளிக்கு போனது கிடையாது. போனது கூட 1ஆம் கிளாஸோடு வந்துடுவோம். எல்லாமே நாங்கள் செருப்பு தைக்கிற வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு என்னுடைய 2 குழந்தைகளை நான் பள்ளிக்கு அனுப்புனேன். எதுக்காக? படிக்கிறதுக்காக அனுப்பல, சாப்பாடு அங்கே போடுவாங்க, அதற்காக அவர்கள் போகட்டும், அங்கே ஏன் அவங்க இனிமேல் தான் சாப்பிட்டுன்னு அனுப்பிச்சேன். அவங்க போய் சாப்பிட்டுட்டு அங்கே படிச்சுட்டு மதியானம் வர சாப்பாடு வீட்டுக்கு வேற எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி போனவர்கள் படித்து, ஏன்னா அவர்கள் படிப்புக்கு செலவுக்கும் நான் இது வரைக்கும் 10 பைசா செலவு பண்ணது கிடையாது. அவருக்கு இலவசமாக சீருடை கொடுத்தாரு, இலவசமாக செருப்பு கொடுத்தாரு, இலவசமாக புத்தகம் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்து அவர்களை படிக்க வைத்தாங்க. எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது. அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவன் இன்னைக்கு அந்த 2 பேருமே அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்கிறான். எவ்வளவு ஒரு சமூக நீதி புரட்சியை பாருங்க. ஒரு சமுதாயத்தையே புரட்டி போட்டிருக்காரு. இது என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். அதனால எத்தனை ஆண்டு காணாலும் என் உயிருள்ள வர எம்ஜிஆருக்கு நான் அதை அவருடைய பிறந்தநாள் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னான். சமுதாயத்தை மாத்துகிற திட்டத்தை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார். அதனாலதான் இன்றைக்கு நீங்க ஏழை எளிய மக்கள் ஏன் அவரை நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார், வாழ்ந்து காட்டினார். அதனால சும்மா ஏமாத்துற பொய்யான வாக்குறுதிகள் அவர் சரித்திரத்திலே கொடுத்தது கிடையாது. எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுகிற தன்மை கொண்டவராக இருந்தார். நீங்கள் கூறியபடி அவர் பிறந்த நாள் நினைவு நாள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் தன்னுடைய கையில் இருக்க என்ன காசு இருக்கோ ஒரு படத்தை அலங்கரித்து மாலை போட்டு அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பூ கட்டிட்டு இருப்பார் தொழிலாளி. அவர் போய் என்ன பண்ணுவார், அது ஒரு கட்சியோ அல்லது ஒரு சங்கமோ அல்லது ஒரு குழுவோ இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனும் அவரை மதித்தான். அதனாலதான் அவர் மறைந்த பிறகும் இன்றைக்கும் அவருடைய பிறந்த நாள்ல அவருடைய போட்டோவை வச்சு அவர் மாலை போட்டு இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படிப்பட்ட. அதுதான் அவரு என்னன்னா ஏழை எளிய மக்களுக்காக தான் அவர் வாழ்ந்தார். தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நிறைய பண்ணார். அப்ப விபி சிந்தனும் உமாநாத்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஸோ அவர்கள் அடிக்கடி புரட்சி தலைவரை சந்திப்பாங்க. எம்ஜிஆர் அவங்களை கூப்பிட்டு கேட்பாரு, தொழிலாளர்கள் திட்டங்கள்லாம் என்னென்ன போடலாம் அப்படின்னு. அப்படி பேசுகிற பொழுது ஒரு தடவை விபி சிந்தன் போய் சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து தொழிலாளியுடைய மகன் இருக்கான், அந்த போக்குவரத்து தொழிலாளி வேலையில் இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. ஸோ அவருடைய பையன் இப்போ வேலை இல்லாமல் இருக்கான், அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ உடனே அவர் கேட்குறா, நம்ம கம்பேஷனட் கிரவுண்டில் வேலை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. உடனே எம்ஜிஆர் கேட்குறாரு, அவர் ஒரு நல்ல இன்ஜினியர் பொறியாளர் போஸ்டே கொடுத்துடலாம் அப்படின்னு. உடனே விபி சிந்தன் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் அவ்வளோ தூரம் படிக்கல அந்த பையன். ஏன் படிக்கலன்னு கேட்குறாரு.
அப்ப சொல்றாரு விபி சிந்தன், இல்லைங்க, பெரும்பாலான தொழிலாளருடைய குழந்தைகள் 10வது 11வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, மேல் படிப்புலாம் அவங்க படிக்கிறது இல்லை, அதுக்கான வசதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை மனதில் வாங்கி கொண்டு இதை நம்ம நிறுத்தணும்னு சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்காகவே ஒரு பொறியியல் கல்லூரி இலவசமாக ஈரோட்டில் ஆரம்பிச்சார், பெருந்துறையில். அதுல போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குழந்தைகள் அங்கே படிக்க வேண்டும், மேல் படிப்பு படிக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், அவன் திரும்பவும் பெரிய பதவிகள்லாம் வரணும் என்பதற்காக இப்போ மருத்துவக் கல்லூரியும் பிறகு ஆரம்பித்தார். ஸோ அதனால தொழிலாளர்கள் மேல பற்று, விவசாயிகள் மேல பற்று, சாதாரண குடிமகன் மேல பற்று. ஸோ இப்படி தன்னுடைய திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். அதனால தமிழர்கள் என்பதில் உண்மையிலேயே தமிழர்கள் மேல அதிகமான பற்று வைத்திருவர் புரட்சி தலைவர் தான். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. பண்டுட்டியர் கூட சொல்லுவார், இலங்கை பிரச்சனைக்கு சர்வதேச பிரச்சனை 70 நாட்கள் நான் தங்கியிருந்து அந்த பிரச்சனையை தீர்வு காண வகையில அது என்னென்ன பண்ணணுமோ அண்ணன் அனுப்பி வச்சாரு. ஐநா சொல்லி பேசினேன். நான் பேசினதுக்கு பிறகு உலக நாடு எல்லாமே கூப்பிட்டு இலங்கை கூப்பிட்டு கண்டிச்சது மட்டும் இல்லை, இலங்கையில் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு போயிருந்தேன். அப்ப பிரபாகரன் வாழ்ந்த பகுதிகளெல்லாம் போயிருந்தேன். ஸோ அப்போ அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் புரட்சி தலைவருடைய படம் இந்த பக்கம், பிரபாகரனுடைய படம் இந்த பக்கம், வேற எந்த தலைவருடைய படமும் கிடையாது. கண்டிப்பா கருணாநிதியினுடைய படங்கள்லாம் எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்போ நான் ஒருத்தனை கேட்டேன், என்ன இவருடைய படங்கள் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் சொன்னார், நீ எம்ஜிஆருடைய உருவத்தை உங்களுடைய கையில் நீங்கள் பச்சை தான் குத்திருக்கீங்க, நாங்கள் இதயத்திலே பதிச்சு வச்சிருக்கிறோம். எம்ஜிஆர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமாக எங்களுக்கு ஈழம் கிடைத்திருக்கும், அதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட நிச்சயமாக ஈழம் கிடைத்திருக்கும். பிரபாகரன் இறந்திருக்க மாட்டாரு, அவர் இல்லாததுனாலதான் எங்களுக்கு ஈழம் கிடைக்கல. அதனால எம்ஜிஆர் எந்த காலத்திலும் மறக்க மாட்டோம், அதே போல கருணாவை நாங்க எந்த காலத்திலையும் மன்னிக்க மாட்டோம். எங்க நாட்டுல ஒரு கருணா இருந்தான் தளபதியாக, அவன் தான் காட்டி கொடுத்தான், அவனையும் மன்னிக்க மாட்டோம். உங்க நாட்டுல ஒரு கருணா இருந்தாரு, அவர் காங்கிரஸோட சேர்ந்து எங்க 1.5 லட்சம் மக்கள் குழு இறந்து போவதற்கு காரணமா இருந்தார், அவரையும் மன்னிக்க மாட்டோம். அதனால புரட்சி தலைவர் தான் எங்களுடைய தெய்வம், அதனால அவரை எந்த காலத்திலையும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று அதுல பெரிய விஷயம் என்னன்னா, இலங்கை தமிழர்களுக்காக இவர் செய்த உதவி இல்லாம இவர் சொன்னதெல்லாம் இலங்கை தமிழர்கள் கேட்டாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா இவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரொனால்ட் ரீகன் இல்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட், அவரு எம்ஜிஆருக்கு நன்றி சொன்னாரு. அப்ப 85 நினைக்கிறேன், 84 85. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அமெரிக்கன் தம்பதி போயிருக்காங்க, ஆலன் என்கிற தம்பதியில் இலங்கைக்கு போயிருக்காங்க. அவங்க நிலம் பத்தி ஆய்வு பண்றவங்க. ஸோ அவர்களை இந்த இபிஆர்எல்எஃப் குழு யாருன்னா அந்த வரதராஜ பெருமாள், பத்மநாபா, அப்புறம் அந்த டக்ளஸ் தேவானந்தம், அந்த இவங்களுடைய குழு ஒன்று இருக்குது. அப்ப நிறைய இருந்ததுல எல்டிடி போல போராளி குழு, அந்த குழு அவங்கள கடத்திட்டு போயிடுச்சு. அந்த அமெரிக்கன் தம்பதியில கடத்திட்டு போய் அவங்க சில கோரிக்கைகள் வைத்தாதான் விடுதலை பண்ணுவோம்னு சொல்லி. அப்ப வைஸ் பிரசிடண்டா இருந்தவர் ஜார்ஜ் புஷ் சீனியர். ஸோ அவர் இங்க வந்திருக்காரு டெல்லிக்கு. ஸோ அவர் இந்திரா காந்தி கிட்ட என்ன சொன்னாருன்னா, எப்படியாவது அவங்களை நீங்க விடுதலை பண்ணணும், அதற்கு வேண்டிய இது நீங்க பண்ணணும். இந்திரா காந்தியை பல முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனா அதை அவங்கள நான் விடுதலை பண்ணது அவங்க ஒத்துக்கல. ஸோ அப்ப இந்திரா காந்தி கிட்ட பார்த்தசாரதின்னு செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, இது இவங்களை விடுதலை செய்வது என்று சொன்னா அது ஒருத்தரால தான் முடியும், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் நீங்க தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணீங்கன்னா தான் அவங்களை விடுதலை செய்ய முடியும். உடனே அந்த அம்மா புரட்சி தலைவர்கிட்ட பேசுறாங்க. பேசின உடனே இவர் கூப்பிட்டு பேசுறாரு, மோகன்தாஸ் அனுப்பிச்சு அவரை பத்மநாபாகிட்டையும் இவட்டையும் டக்ளஸ் தேவானந்தட்டையும் உடனே பேசி, சரி நீங்க சொல்றதுனால நாங்கள் விட்டு விடுகிறோம்னு சொல்லி மறுநாளே விட்டாங்க. ஏன்னா நீங்க இல்லாம எங்களால எதையுமே சுயத்தை பெற முடியாது, அதனால நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்லுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு, அதுக்குதான் ரீகனே அதை கேள்விப்பட்டு ஒரு நன்றி சொன்னார். ஸோ இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். அதனால எல்லா தரப்புலையுமே அவரை வாழ்த்துகிற மக்கள் இருந்தாங்க. எல்லாருக்குமே என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணார்.
என்னுடைய தந்தையினுடைய புத்தகம் திருக்குறள் பொதுமறை விளக்க உரை தெளிவுரை அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம், அதுதான் அவருடைய மாஸ்டர் பீஸ். ஏறக்குறைய 10 வருஷம் எழுதின புத்தகம். அதுல விளக்கமா கொடுத்திருந்தார். திருமகள் பதிப்பகம் தான் அதை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம்னா இலக்கிய மேடையே வந்து முதல்ல உங்க தந்தையார் தான் வந்து அதை கட்டமைத்தவர்கள் முக்கியமானவர். கட்டமைத்தவர்களில் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள் புத்தகத்தை எம்ஜிஆர் தான் வெளியிடணும், புரட்சி தலைவர் தான் வெளியிடணும்னு சொல்லி புரட்சி தலைவர்கிட்ட போய் சொன்னது, கட்டாயம் நான் வந்து வெளியிடுறேன், வள்ளுவர் பட்டத்தில் அந்த விழாவை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். சரி, இன்னும் விழா அன்னைக்கு வந்தார். வந்த உடனே நேராக மேடைக்கு வராமல் பக்கத்தில் இருக்கிற அறையில் போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து திருக்குறளாரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் இவரும் போனார், நானும் கூட போனேன். போன உடனே இந்த புத்தகம் பார்த்தேன். நான் ரொம்ப இதுக்கு எல்லாம் இது பண்ணி, இது எவ்வளோ நாளாக எழுதுனீங்க? நான் அது ஏறக்குறைய 10 வருஷமா இந்த புத்தகத்தை எழுதுனேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப அருமையான புத்தகம் இது, உங்களுக்கு பதிப்பகத்தார் எவ்வளோ பணம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், இவர் எல்லாமே எழுத்தாளர்களுக்கு வந்து 30%ங்க, பதிப்பகத்தாருக்கு 70%. அதுதான் முறை, எல்லா இடத்துலையும் அப்படி தான் கொடுப்பாங்க. எழுத்தாளருக்கு 30%. உடனே எம்ஜிஆருக்கு என்னது பதிப்பகத்தாருக்கு 70%, கஷ்டப்பட்டு எழுதின எழுத்தாளருக்கு 30%, அவங்களுக்கு 70%. இது என்ன நியாயம்? இது சரியில்லையே அப்படின்னாரு. இல்லைங்க, அதுதான் எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. யார் இது பதிப்பகத்தாருன்னு கேட்டாரு. திருமகள் பதிப்பகம் அப்படின்னு சொன்னா உடனே அவங்கள கூப்பிட்டாரு. அவங்களும் வந்திருந்தாங்க. நீங்க யாருன்னா, நான் அந்த காரைக்குடி செட்டியாருன்னு சொன்ன உடனே, ஓ நீங்க அந்த செட்டியாருக்கு ஒரு ரூபா, இந்த செட்டியாருக்கு ஒரு ரூபான்னு எல்லாத்தையும் கேட்டார். கேட்டுட்டு, ஏன் அவர் திருக்குறளார் வந்து கஷ்டப்பட்டு 10 வருஷம் எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகத்தை, அவருக்கு 30%, நீங்க 70% சொல்றது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க, சரிங்க நாங்கள் வந்து அவருக்கு 40%, நாங்கள் 60% எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் சரி கிடையாது, அவருக்கு 70%, நீங்க 30% எடுத்துங்க. இல்லைங்க, அது வந்து எங்க நடைமுறையில் அந்த மாதிரி இல்லை, இது நீங்க பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா இன்றைக்கே நான் 10,000 புத்தகங்களை வாங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறேன். எல்லா லைப்ரரியும் சரி, எல்லா சத்துணவு கூடத்திலையும் இந்த புத்தகத்தை வைக்க வேண்டும் என்று நான் உத்தரவு பிறப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே அதை மாறிட போறாங்க அப்படின்னு சொல்லி மேடையிலே வந்து அதை சொன்னார் அவர். அதாவது ஒரு படைப்பாளிக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மாற்றி அமைச்சவர் புரட்சி தலைவர் தான். அதனாலதான் ஒரு புரட்சி தலைவர். அது வரைக்கும் எழுத்தாளருக்கு 30% தான், 30% தான். இவங்களை பதிப்பகத்தார் தான் எழுது. இப்பவும் அப்படிதான். அதை மாற்றி அமைத்தவர் புரட்சி தலைவர் தான். அதனால எல்லா விதத்திலையுமே அவர் புரட்சி செய்தாருங்க. அந்த புரட்சி வந்து மக்களுக்கான புரட்சியாக இருந்தது. மக்களுடைய தேவையை அறிஞ்சு புரட்சி செஞ்சார். அதனால நீங்க அவருக்கு திட்டங்கள்லாம் நீங்க, அதாவது மற்ற தலைவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, இவர் ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக திட்டங்கள் கொண்டு வரல. இதனால் மக்களுக்கு நன்மை இருக்குமா என்று பார்த்துதான் திட்டங்கள், என்ன பயன், மக்களுக்கு என்ன பயன் அப்படி பார்த்துதான் கொண்டு வந்தாரு தவிர எந்த காலகட்டத்திலையும் இதனால் நமக்கு ஓட்டு கிடைக்குமா என்ற ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தது கிடையாது. நீங்க விவசாயிகள் எடுத்துங்க, நீங்க விவசாயிகள் வந்து அவர் கொண்டு வந்த திட்டம் தானுங்க. அவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சிறு குறு விவசாயிகள் 2 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம விவசாயம் மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு ஸ்லாப் வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ இவர்களுக்கு மட்டும், ஏன்னா அவங்க சாதாரண அவனே அந்த நிலத்துல வேலை செய்வான், அதுல இருந்து அவன் சம்பாதிப்பான். ஸோ அதுல அவனுக்கு பத்தாது. அதனால அவனை போய் மின்சார கட்டணத்தையும் கட்டணும்னா அவனால் கட்ட முடியல. அதனால அவர்களுக்கு கொடுக்கணும். அதை தான் கருணாநிதி வந்து கெடுத்தாரு. கருணாநிதி வந்து இவர் கொடுத்த இலவச மின்சாரத்தை என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்குமே இலவச மின்சாரம், 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ணை முதலாளிகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் என்று சொல்லிட்டார். ஆனா புரட்சி தலைவர் ஏழை எளிய விவசாயிகளுக்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக தான் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து. அதனால அவருடைய திட்டங்கள்லாம் ஏழை மக்களை நோக்கியதாக இருந்தது. ஒண்ணு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, எங்க அப்பாவுக்கு நடந்தது. அதனால நான் அதை நினைச்சு பார்த்து இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். 1980 திண்டிவனம் பாராளுமன்ற தொகுதியில காங்கிரசின் சார்பாக இவர் ராமசாமி படையாச்சி நிறுத்தினாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவர் அரசியல் ஒதுங்கி இருந்தார். அப்புறமா காங்கிரஸ்ல அவரை நிற்க வைக்கப்பட்டது. ஸோ அவரை எதிர்த்து நிற்பதற்கு அங்க வேட்பாளர் இல்லை. ஏடிஎம்கே காங்கிரஸும் எதிரும் பெருமா. டிஎம்கே தான் அப்ப காங்கிரஸோட கூட்டோட இருந்தது. எம்ஜிஆர் வந்து
திண்டிவனம் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இவர் எம்பியா இருந்திருக்காரு திருக்குறளாரு. அதனால அது- அவரை நிறுத்தினா நல்லா இருக்கும், அது ஒரு புரட்சி. அதனால அவரை நிறுத்தினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. நாங்களும் போயிருந்தோம். போன உடனே இந்த மாதிரி நீங்க திண்டிவனம் பாராளுமன்றத்தில், ஏன்னா ராமசாமி படையாச்சி எதிர்த்து நிற்பதுக்கு சரியான கேண்டிடேட் கிடையாது, நீங்க நிக்கணும் அப்படின்னாரு. ம். அதுக்கு இவர் சொன்னார், நான் அரசியல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, அதனால இப்ப எனக்கு அந்த மாதிரி பண வசதியும் கிடையாது, அதனால தேர்தல் நிக்க முடியாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ம். நீங்க கட்டாயம் நிக்கணும் ம். அப்படின்னு சொல்லி நிக்க வச்சார். ஸோ அதுல 80ல் தேர்தல் நின்னாரு. அவர்கள் தான் அதுக்கு வேண்டிய தேர்தல் செலவை எல்லாம் அவங்க தான் ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாம் பண்ணி தேர்தலில் அந்த தேர்தலில் தோத்துட்டோம். அப்போ வந்து எம்ஜிஆர் 2 இடங்கள்ல தான் அதிமுக வெற்றி பெற்றது, மற்ற இடங்கள்லாம் தோல்வி. அதிமுக காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்றது. ஆமா. அதன் பிறகு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு மாசத்துல நாங்கள் எம்ஜிஆரும் அவர் தோட்டத்துல போய் பார்த்தோம். நானும் எங்க அப்பாவும் போயிருந்தோம். சொன்னார், இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஆவலோட இந்த சீட்டை கொடுத்தீங்க, ஆனா வெற்றி பெற முடியல. அதுக்கு சொன்னார் அவர், இல்ல எல்லா இடத்துலையுமே நம்ம தோல்வி விட்டோம், அதனால ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நமக்கு நிச்சயமா அடுத்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு என்னுடைய தந்தை, தேர்தலில் கொஞ்சம் செலவாயிடுச்சு, கைவிட்டு நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆர், ஏன் நீங்க செலவு பண்ணீங்க? நான் தான் நீங்க செலவு பண்ண வேணாம், எல்லா செலவும் நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொன்னோமே, நீங்க ஏன் செலவு பண்ணீங்க? இல்லை, தேர்தல் என்றால் எல்லாம் செலவு பண்ணி தாங்க ஆகணும், அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ ஏதாவது கேட்கும்போது அதை செலவு பண்ணிடும். அது கணக்கு வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இருக்குங்க அப்படின்னு. அது கொடுங்கன்னாரு. அது கொடுத்தாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்ட்டார். சரி நாங்களும் வந்துட்டோம். வெளியில் சில இடங்களுக்கு போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு அங்கே இப்போ எம்எல்ஏ ஹாஸ்டலில், ஓல்டு எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியிருந்தார். ஸோ அங்கே போகிற பொழுது அங்கே ஹீராச்சந்த்ன்னு திண்டிவனத்தினுடைய அதிமுக மாவட்ட செயலாளர், அவர் ஒரு மஞ்சள் பையை வச்சுட்டு அங்கே நிற்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், நம்ம தலைவர் கொடுத்துட்டு வர சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் எடுத்து கொடுக்குறாரு. அதில் கரெக்டாக நாங்கள் என்ன செலவுன்னு சொல்லியிருந்தோமோ மொத்த தொகையும் அதில் இருந்தது. நம்ம நம்பி வந்தவங்க நம்மளால வந்து நஷ்டப்படும். ஆமாம், தந்தையை கண் கலங்கிட்டாரு. அதனால ஒரு தேர்தலில் பெரிய தோல்வி பெற்ற பிறகும், வேற எந்த தலைவனும் இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியாது, ஒரு தோல்வி பெற்ற பிறகு நாம் அழைத்து வந்த கேண்டிடேட் நம்மளால பாதிக்கப்படக்கூடாது என்றது மொத்த தொகையும் திருப்பி கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சித்தராக அவர் வந்திருக்கார். ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாம். அதனால அவர் வந்து அதனாலதான் அவருடைய சாமானியர்கள் எல்லாம் அவர் வந்து கொண்டாந்து இதுவாக்குனாரு. யாருமே நீங்க விழுப்புரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோடா கடை வச்சிருந்தார் ஒருத்தர், கிருஷ்ணன் எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ வாக்குனாரு. கோயம்புத்தூர்ல மலரவன், ஆமா, சாதாரணமாக சாமானியர் பூக்கடை வச்சிருந்தோம்ல, ஒரு டெய்லரை அவரு ஆக்குனார். செங்கத்துல ஒரு சாதாரண விவசாய கூலிய ஆக்குனார். வாத்தியாரா இதுவாக்கி அரங்கநாயகத்தை சாதாரண ஸ்கூல் கல்வி அமைச்சு ஆக்குனார். ஸோ இப்படி சாமானியர்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாடு சமநீதி பெறும், உண்மையான சமூக நீதி ஆட்சியா ஆமா இருக்கும். அதனால அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நீங்க இப்ப இவ்வளவு கொச்சப்படுத்திட்டாங்களே தவிர எல்லா திட்டங்களையும் நல்ல திட்டம் தாங்க. அவரு ஈவன் இது இருக்க சமூக நீதியை நீ எடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 30% தான். ஆமா, அது 69 விழுக்காடா மாத்துறதுக்கான. ஆமா, அதுக்கு 50% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று 9% ஆக்கியோர் புரட்சி தலைவி தான், புரட்சி தலைவர் தான். புரட்சி தலைவி வந்து அதை 69% ஆக்குனாங்க. அதுக்கு அதனால அதுக்கு வந்து முதல் புள்ளியார் சொல்லி போட்டது அவர் தான். ஆமா, 30% இருந்து இவ்வளவு பேசுறாங்களே தமிழர்களுக்கு திராவிடத்துக்கு பேசுறாங்கன்னு அந்த 30% 50% ஆக்குவதற்கான எந்த வித முனைப்பும் எடுக்கல கருணாநிதியும் திமுகவும். அதை முதல் செய்தவர் புரட்சி தலைவர் தான். அந்த 30% 50% ஆக்குனாரு. அதனால அவர் அன்னைக்கே ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனா அதை வேண்டும் என்று அதை கெடுத்துட்டாங்க. என்னன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, நாம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம், அந்த இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அல்லது ஒரு பேக்வேர்டுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த சமுதாயத்துல ஏற்கனவே படித்து வளமையா இருக்கிறவன் தான் அதை அனுபவிக்கிறான். அதில் உள்ள ஏழை மக்கள் அதை அனுபவிக்க முடியல, அவங்க அதே மாதிரிதான் இருக்காங்க. அந்த சமுதாயத்துல இருக்கிற ஏற்கனவே வளர்ந்து பணக்காரனா இருக்கிறவன் அந்த இடஒதுக்கீட்டையும் அனுபவிக்கிறான். அந்த சமுதாயத்துல இருக்கிற ஏழை மக்கள் இன்னும் அப்படியேதான் இருக்காங்க. அதுக்கு மாற்று கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர் என்ன சொன்னாருன்னா, வருமானம் அந்த சமுதாயத்தில் 9,000 ரூபாய்க்கு மேல இருந்தாங்கன்னா இடஒதுக்கீட்டினுடைய பயன் நீங்க அனுபவிக்க முடியாது. மாதம் 9,000 ரூபாய் நீங்க
சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்கக்கூடாது, அது அந்த ஏழை மக்களுக்கு போகணும் அப்படின்னு அவரு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அது ஒரு அருமையான திட்டம். என்ன சொல்ல போனா இந்த பொருளாதார அளவுகளுக்கான இடஒதுக்கீடு. ஆமா, பொருளாதார அளவுல அதுதான் அப்படி சொல்லிதான் இவங்க ஏமாத்திட்டாங்க. பொருளாதார இடஒதுக்கீடு இது என்று சொல்லி அவர்கள் ஏமாத்தினாங்க. அவர் பொருளாதார இடஒதுக்கீடே சொல்லல. அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அந்தந்த சமுதாயத்துல இருக்கிற ஐஏஎஸ் படிச்சிருந்தா ஏற்கனவே கலெக்டரா இருக்கான்னு வச்சுங்க, அவனுடைய பையன் தான் திரும்பவும் கலெக்டர் ஆகிறான், அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்துறான். அதுல பெரிய பதவியெல்லாம் அவங்கள அந்த வசதி படைத்தவர்கள் தான் திரும்ப வராங்க. அந்த சமுதாயத்தில் இருக்கிற சாதாரண கூலி தொழிலாளியோ அல்லது விவசாயியோ வர்றது கிடையாது. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த சமுதாயத்துல இருக்கிறவன் 9,000 ரூபாய்க்கு மேல அதிகமா சம்பாதிச்சிருந்தான்னா அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஆனா அதே சமுதாயத்துல இருக்கிற ஏழை இருக்கான், 9,000 ரூபாய்க்கு கீழே இருக்கான்ல, அவனுக்கு அதை கொடுக்கணும். அப்பதான் அது உள்ளார வளர முடியும் அப்படின்றது ஒரு அருமையான திட்டம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வராது அப்படின்னு தவறா பிரச்சாரம் செய்து அதை நிறுத்திட்டாங்க. அப்படி அவருடைய எண்ணமே கிடையாது. அவருடைய எண்ணம் என்னன்னா, ஒவ்வொரு எல்லா சமுதாயத்திலும் இருக்கிற ஏழை மக்கள் வரணும், அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு அந்த சமுதாயத்துல வளர்ந்தவர்கள் அதை அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க, அதை தட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ என்னன்னா, அவங்க பசங்க போய் இப்போ கோச்சிங் சென்டர்ல படிப்பான், பெரிய பள்ளியில படிப்பான், ஏன்னா அவனுக்கு வசதி இருக்கு. அவன் அந்த இடஒதுக்கீடுல இருக்கிற இடத்த அவன் எடுத்துட்டு போயிடுறான். ஸோ இவனால அந்த மார்க் வாங்க முடியல. ஸோ அதைத்தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார். அது உண்மையில் நம்ம பாராட்டணும். அதனால இவர் சிந்தித்து 7.5% கொடுத்தா இந்த ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் பயன்பெறுவார்கள் தான் கொண்டு வந்தாரு. அது இன்னைக்கு உண்மையிலேயே அப்ப அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் 600 பேர் கூட கிடையாது. இப்பொழுது ஏறக்குறைய 3000 பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செலவையும் அரசை ஏற்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் எடப்பாடி அவர்கள். அதனால அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான இந்த புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து ஒரு எம்ஜிஆர். அதனால அதை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. எம்ஜிஆருக்கு பல்வேறு பணி சுமை, மன ரீதியான ஒரு அழுத்தம் இருந்தால் கூட திருக்குறளார் பார்க்கணும், அவருடைய உடனடி வண்டி எடு அப்படின்னு சொன்ன நிகழ்வுகள்லாம் நிறைய கொண்டு சொன்னாங்க. அது போன்ற ஒரு நிகழ்வு 2 பேரும் கொஞ்சம் அகமகிழ்ந்து உரையாடி காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப சாவின்னு ஒரு பத்திரிகை வந்தது, சா விஸ்வநாதன் அப்படி அந்த பத்திரிகை சாவி. ஸோ அவர் ஒரு நாள் எம்ஜிஆருடன், ஒரு நாள் முழுவதும் எம்ஜிஆரோடய இருந்து அவர் முதல்வராக இருக்கிற பொழுது அவர் என்னென்ன செய்யறாரு, எங்க போறாரு வராரு அப்படின்னு சொல்லி நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சித்தலைவர்கிட்ட போய் கேட்டுட்டாரு. உடனே புரட்சித்தலைவர் ஒத்துக்கிட்டு, நான் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், திருக்குறளாரை கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு எங்க அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. இவர் சொல்ல அவர் விழுந்து சிரிப்பாராம். ஒரு சாவியே சொன்னாரு, என்னங்க அவர் இப்படி நீங்க நகைச்சுவையை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வயிற்றே வலிச்சிடும் அப்படின்னு. அடிக்கடி இவர் புரட்சி தலைவர் கேட்கறது என்னன்னா, இவர் சொல்லுவார், கூட்டத்தில் சொல்லுவாரு, தாலி ஆண் தான் பெண்ணுக்கு கட்டுவான், பெண்ணு ஆணுக்கு கட்டுறது மாதிரி வழக்கம் வைக்கல நம்ம இதில். ஏன் அது பெண் ஆணுக்கு வைக்க கட்டுற மாதிரி வைக்கக்கூடாதா? எதுக்காக அந்த காலத்தில் ஆண் பெண்ணுக்கு வைக்கிற மாதிரி ஆச்சா? ஏன்னா பெண்ணுக்கு தான் தாலியினுடைய மகிமை தெரியும். அவன் தான் அதை தன்னுடைய கணவனாகவே பார்ப்பான், தன் கணவனுடைய உயிர் தன்னுடைய தாலியில் இருக்கிறதாக அவன் நினைப்பான். அதனாலதான் பெண்ணின் பெருந்தக்கை அவ்வளோ கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரியன் என்று வள்ளுவர் சொன்னாரு. ஆனா இதுவே பொண்ணு ஆணுக்கு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா, இவன் பனியனை கட்டி மாட்டுற மாதிரி தாலியும் கட்டி தானியில மாட்டிடுவான். சில பேர் இது எதுக்குடா இது சும்மா உறுத்துதுன்னு சொல்லி பர்மனண்டா சேட்டு கடையில் கொண்டு போய் வச்சிருவான் அப்படின்னு அதை ரொம்ப ரசிச்சு ஸோ அந்த மாதிரி அவருடைய நகைச்சுவை துணுக்குகளை ரொம்ப ரசிப்பாரு. இன்னைக்கு இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்கள், நகைச்சுவையாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் இந்த அளவுக்கு பேசினா அன்னைக்கு அவர் வகுத்து கொடுத்த இலக்கிய சொற்பொழிவு தான் நாங்களாம் ஒரு பயிற்சியாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற வழக்காடு மன்றம்ன்றது ஒண்ணு உருவாக்குனதே திருக்குறள் தான். அது மாதிரி பட்டிமன்றம் மட்டும்தான் இருந்தது. வழக்காடு மன்றம்ன்றது முதல்ல உருவாக்குனது அவர் தான். ஸோ இவர் தலைவராக இருந்து ஒரு பக்கத்துல சாலமன் பாப்பையாவையும், ஒரு பக்கத்துல இவர்
சத்தியசீலனையும் பேச வச்சார். அதான் ஃபர்ஸ்ட் வழக்காடு மன்றம். ஸோ அதனால் வழக்காடு மன்றத்தை என்பது உருவாக்குனதே திருக்குறளுடைய அரிய தமிழ் தொண்டு. அதனால் புரட்சி தலைவர்களுக்கு தமிழ் ஆர்வம் இருந்தது, அவர் இசை ஆர்வம் இருந்தது. அதனாலேயே வந்து உங்க தந்தையாரை வந்து நாடி வந்த நிகழ்வுகள் தந்தையார் சொல்லுகிற பொழுது வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றேன்னா, அற்றார் அழிவிசை தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அது புரட்சி தலைவரை பார்த்து புரட்சி தலைவர்கிட்டே சொல்லியிருக்காரு இந்த குரலை. என்னன்னா, அற்றார் அழிபசியில் அக்தொருவன் பெற்றான். ஒருத்தன் பொருள் சேர்க்கறது எதுக்குன்னா, அது எங்க சேமித்து வைக்க வேண்டும் என்று சொன்னா, பசித்தவனுடைய வயிற்றுல தான் சேர்த்து வைக்கணும். நீ சம்பாதிக்கிற பணம்லாம் எங்க போய் அதிகமா உனக்கு பொருள் வருது, நிறைய பணம் வருது, அது எங்கடா நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, பசித்தனுடைய வயிற்றுல சேர்த்து வைக்கணும். அதை தான் புரட்சி தலைவர் வள்ளலார் பண்ணாரு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் தான் அதை பண்ணாரு. புரட்சி தலைவர் தான் சத்துணவு என்று சொல்லி ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டார். அதே சமயத்துல கல்வியும் சேர்த்து கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் புரட்சி தலைவர். அதனால இன்றைக்கும் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். எம்ஜிஆருக்கு திருக்குறள் தெரியாதுன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இவர்கிட்ட அப்பாட்ட பேசும்போது இது அப்படி சொல்லி இருக்குதுலாம் கேட்பாரு. மேற்கொள் காட்டுவார். ஆமா ஆமா. அதை பார்த்துருக்கீங்க. ஆமா. எப்பொருள் யாரோ ஆய்வர் கைப்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனால ஒரு நிகழ்ச்சியில ஏன் நீங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னார் இவரு. அதுக்கு அவர் சொன்னாரு இந்த குரல்ல. எம்ஜிஆர் சொன்னார். ஆமா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா. உடனடியாலாம் நம்ம எடுத்துட முடியாது அப்படின்னாரு. அது என்னன்னா, அப்போ ஒரு போராட்டம் நடந்தது. அப்ப ரயில் மறியல் போராட்டம்னு இவரு கருணாநிதி நடத்தினாரு. ரயிலே நிறுத்திட்டாரு இவரு, ரயிலே ஓடாதுன்னு சொல்லி புரட்சி தலைவர். அப்பயும் இவர் நடத்தினாரு. அவரை கைது பண்ணாங்க. அப்ப இவர் கேட்டாரு, கைது பண்ணி விட்டுடுங்க அப்படின்னாரு. இப்ப கேட்டபோது சொன்னாரு, உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது, என்ன காரணம் எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணணும். அதுக்கு ஒரு ஆட்சினா ஆமா, அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணத்திலோட நடக்கணும். ஆமா, அது ஒரு வழிமுறை நெறிமுறை அதுக்கு உண்டு என்பதை எப்படிலாம் வந்து அதுல குரல் வழியா மேற்கொள்ள காட்டுக்காரு. அப்பவே அவர் திருக்குறள் நிறைய படிப்பாருங்க. புரட்சி தலைவர் நிறைய பண்ணியிருப்பார். அதனால திருக்குறள் பெரியாருடைய மாநாடு நூற்றாண்டு விழா எல்லா இடத்துலையும் நடத்துனது புரட்சி தலைவர் தானே. அதனால திருக்குறள் உலக தமிழ் மாநாட்டில் திருக்குறளுக்காக ஒரு நாளை ஒதுக்கி அது திருக்குறளார் தான் அதை தலைமை தாங்கி அதை நடத்துவார். அதில் ஆய்வு கட்டுரைலாம் பதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நடத்துனது புரட்சி தலைவர் தான். அது உலக மாநாட்டில் திருக்குறள் பற்றி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அவர் தலைமை நடந்த மாநாடு. ஆமாம் ஆமாம். அந்த மாநாட்டை வந்து மதுரையில் நடந்தது இல்லை? மதுரையில் நடந்தது. ஒரு நாள் அது 10 நாள் நடந்தது. ஒரு நாள் திருக்குறளுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் திருக்குறள் முழுவதுமாக திருக்குறள் முனுசாமி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அது முழு நாளும் ஒவ்வொரு கூட்டத்தை வந்து உட்காந்து கேட்டாரு. அதனால அவருக்கு தமிழ் மீது உண்மையான ஆர்வம் அவர்கிட்ட தான் இருந்தது. சும்மா மற்றவங்களெல்லாம் பெரியாருடைய சீர்திருத்த எழுத்துக்களை கொண்டாந்து அதை செயல்படுத்தணும்னு சொல்லி உடனடியாக உத்தரவு போட்டவர் அவர் தான். அதனால எல்லா விதத்துலையுமே அவர் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு. தமிழ் அறிஞர்களுக்கு, நீங்க தமிழ் அறிஞர்கள் இருக்காங்களே அவங்க பெரும்பாலும் நம்ம ஏழ்மையில இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்து, ஸோ அவரு தான் முதல் தமிழ் அறிஞர்களுடைய புத்தகங்களை அரசுடைமையாக்கி அவர்களுக்கு பணம் தர வேண்டும், பொற்கழி தர வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்தார். எப்படி வந்து ஒரு பயன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா திட்டம் பாருங்க. அதாவது எல்லா தரப்பு மக்களும் ஏன்னா தமிழர்கள் அவர்களை பத்தி தெரியும். நிறைய எழுத்தாளர்கள், நிறைய பேச்சாளர்கள்லாம் நல்லா பேசுவாங்க, போவாங்க, புகழ்லாம் இருக்கும். ஆனா ஒருமையில இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக அவர் நல்லா இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல வேற அந்த அறிஞ்சிருக்காரு. ஆமா. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ண, அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா கோவி மணிசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், சாண்டிலன் மாதிரி அவரு நிறைய கட்டுரைகள்லாம் வந்து நிறைய கதைகள், வரலாற்று கதைகள்லாம் எழுதுவாரு. சாண்டிலன் போல அவரும் கோவி மணிசேகரன். அவரு ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எங்க டி நகர்ல ஏதோ ஒரு ஒன்று கொடுத்தனதுல இருந்திருக்காரு. அவர் பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்ப ஒரு பொண்ணுக்கோ யாருக்காவது ஒரு திருமணம் போல இருக்கு, அந்த செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் நான் வேணும் அப்படி வந்து கேட்டிருக்காரு. இவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு புரட்சி தலைவர் சரின்னு அனுப்பிச்சிட்டாரு. சரி நான் உதவி பண்றேன் போங்க அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் போலீஸ் மூலியமாக விசாரிச்சிருக்காரு.
ஆமாங்க அவர் ஒன்று கொடுத்தனில் இருக்காரு, டி நகரில் இருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்புறம் மற்றவங்கெல்லாம் கேட்பது பல தமிழ் அறிஞர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் பல்கலைக்கழகம் அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் தான் ராஜராஜன் விருது, ராஜராஜ சோழன் விருது அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு 1,00,000 ரூபா பொற்கழி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல் பொற்கழியை இவர் கோவிமணி சார்னு கொடுத்தாரு. 10,000 ரூபா கேட்டவருக்கு 1,00,000 ரூபாயை கொடுத்தாரு. எந்தெந்த எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் சிரமப்படக்கூடாதுன்னு அவர்களுடைய புத்தகங்களை அரசுடைமையாக்கி ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாரு. பெரிய ஒரு சிந்தனை. அதனால அவருடைய சிந்தனையே ரொம்ப உயர்ந்த சிந்தனை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தர்ம சிந்தனை, ஆமா. இன்னொரு பக்கம் அறத்தின் வழி செல்வது, ஆமா. இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் இல்லாம பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு நடத்தினது. எல்லா விதத்திலும் எல்லா மக்களையும் வந்து இன்னைக்கு பெருமையாவே பேசிக்கிறாங்களா இந்த மாதிரி உயர்கல்வியில வந்து தமிழ்நாடு தான் முதலிடமா இருக்குது, 52 இடம், 52% இங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்களா. இதுக்கு அடித்தளம் அமைத்தவர் புரட்சி தலைவர் தானே. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 80க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மொத்தமே நீங்க பொறியியல் கல்லூரி நீங்க பாத்தீங்கன்னா 6 கல்லூரி தாங்க. மருத்துவக் கல்லூரி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 3 தான். ஸோ அதுக்கு மேல கல்லூரி கிடையாது. புரட்சி தலைவர் தான் எல்லாருமே உயர்கல்வி படிக்க வேண்டும், ஸோ அவர்களுக்கான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அப்பொழுது அரசாங்கத்தோட பணம் கிடையாது, அதனால பிரைவேட்டாகவே மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரியும் ஆரம்பிங்க. ஆனா அதுல இருக்கிற பாதித்த சீட்டை நீங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும், இலவசமா அரசாங்கத்துக்கு என்ன ஃபீஸ் கட்டுறோனோ அதை தான் அவன் கட்டணும். அதுதான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு, நிபந்தனை வைத்து செஞ்சிருக்காரு. ஆமா, கொண்டு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்து அதில் 50% நீங்க அரசு மாணவர்களுக்கு கொடுத்துடணும், நீதிதான் நீங்க வித்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், தவிர இதை பண்ணக்கூடாது என்று கொண்டு வந்தவர் அவர் தான். ஸோ அதனால இன்னைக்கு இவ்வளவு பேர் மருத்துவர்களாகவும் பொறியியல்கள், அதனாலதான் தமிழகம் வந்து எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறதுக்கு காரணம் அடித்தளம் அமைத்தவர் புரட்சி தலைவர் தான். அதனால சுகாதாரமும் அப்படிதான். இன்னைக்கு உலகத்திலேயே மெடிக்கல் சென்டரா இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். மெடிக்கல் ஹப் அப்படின்னு நீங்க சொல்றாங்களே சென்னையை, என்ன காரணம்னா அதுதான். அவருக்கு காலகட்டத்தில் தான் அதிகமான மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டது. அவரு தான் கொண்டு வந்தது SS ஸ்கீம் கொண்டு வந்த செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்கீம் கொண்டு வந்தது அவர் தான். தன்னிறைவு திட்டம் கொண்டு வந்தாருன்னு ஒவ்வொரு கிராமத்திலையும் இது மருத்துவமனை இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது அவர் தான். பெண்களுக்கு காவல்துறையில பதவி கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர் தான். ஸோ எல்லா திட்டங்களுமே இன்னைக்கு எல்லாம் சும்மா இவங்க சொல்றாங்களா, அத்தனை திட்டங்களும் புரட்சி தலைவர் கொண்டு வந்தது தாங்க. அதனால அதை மாற்றவே முடியாது. அதுதான் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் மக்கள் இன்றைக்கும் அவங்க நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கியூபா போல அவர் வந்து ஒரு மருத்துவ புரட்சி ஏற்படுத்துதான் அதுக்கான திட்டத்தை செஞ்சார். அவரு அடிக்கடி அவர் டாக்டர் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு அவருடைய புரட்சி தலைவருடைய பிசிஷியன், அவர் சொல்லுவாரு, அவர் ஒரு தடவை புரட்சி தலைவர்கிட்ட கேட்டாராம், இந்த ஏழை கிராமங்கள்ல இருக்காங்களா அவங்களுக்கு அடிக்கடி வியாதி வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாராம். அவர் 2 சொன்னாராம். அவரு அடிக்கடி என்னன்னு, ஒண்ணு நல்ல சாப்பாடு இல்லை, சத்துணவு இல்லை, ஒண்ணு குழந்தைங்களுக்கு, இன்னொன்னு வந்து அவங்க செருப்பு போட மாட்டாங்க, கன்னடத்துலயும் இருப்பாங்க, அதனால நிறைய வியாதிகள் வரும். இன்னொன்னு பல்லு வந்து அவங்க இந்த சாம்பலையும் அதிகம் போட்டு வளர்க்குறாங்க, அதனால பல்லு வளர்க்கறதுனால பல்லு சுத்தமா இல்லை, இந்த காரணங்கள்னால சொன்ன உடனே 2 திட்டங்களை கொண்டு வந்தார். எல்லாரும் இலவச காலனி, இலவச பல்பொடி, இலவச பல்பொடி, உடனே அந்த திட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அது போல பார்த்தீங்கன்னா உடனடியா ஒரு அதிகாரி சொன்னா அதுல உள்ள நிறைய வீட்டுல உடனே ஆய்வு பண்ணி நல்லது உடனடி செய்யுது. இவருக்கும் அவருக்கும் கருணாநிதிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா கருணாநிதி கேட்பறோம், இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு, என்ன லாபம் நமக்கு அப்படின்னு. என்ன அரசாங்க திட்டம் வந்து உனக்கா லாபமா வரணும், மக்களுக்கு என்ன லாபம்னு கேட்டால் புரட்சி தலைவர் மக்களுக்கு இதனால என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தார். அதனாலதான் இந்த இத்தகைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு அவரை இன்றைக்கும் நாம் நினைவில் கொண்டு இருக்கிறோம். உங்கள் தந்தை திருக்குறளார் அவருடைய உரை வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த உரையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நகைச்சுவை மட்டுமில்ல, நிறைய வந்து தெளிவான சிந்தனையோட சொல்லுவார்கள் அவர் பிடிக்கும். எம்ஜிஆர் அவருடைய உரையில நீங்கள் வியந்த விஷயம் அவரோட உரையில அவரு பேசுற பொழுது எனக்கு ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. அதாவது அவர் பேசுகிற பொழுது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொல்லுவார். தொண்டர்ல பார்த்து என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், பல பேருக்கு தெரியாது, அதனால ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் எப்படி உறவு இருக்க விடும்னு, உடம்போடு உயிரிட என்ன என்றார் வள்ளுவர். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு இருக்க அது நீக்கவே முடியாது.
அது வெறும் வார்த்தையே இல்லை. வார்த்தை இல்லை, உடம்போடு உயிரிட எண்ணம். உடம்பு இருந்தால் தான் உயிர் இருக்க முடியும், உயிர் இருந்தால் தான் உடம்பு இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட உறவு தான் தொண்டர்களுக்கும் தலைவனுக்கும் இருந்தது. எம்ஜிஆருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது. அதனால தான் அவர் ஒரு தடவை என்னன்னா 67 புரட்சி தலைவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருந்தார். ஸோ அப்போ நிறைய ரத்தம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே தொண்டர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 1000கணக்கான தொண்டர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனை முன்னாடி கூடி ரத்தம் கொடுக்கறதா கூப்பிட்டாங்க. கியூவே கிட்டத்தட்ட 3 ரோடு வரைக்கும் நின்றுச்சான். 1 மைல் தூரத்துக்கு கியூ ரத்தம் கொடுக்கறதுக்காக. ஸோ அங்கே மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ இங்கே ரத்தம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, போதும் போதும்னு சொல்லி நிறுத்தி அதுக்கப்புறம் போலீஸ் தடி அடி வச்சுருந்து கத்துனாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு தொண்டர்கள் வெறியோட கொடுத்துருக்காங்க. ஸோ புரட்சி தலைவர் அவர் சுயநினைவு வந்ததுக்கப்புறம் டாக்டரை கேட்டிருக்காரு, எனக்கு யார் ரத்தம் கொடுத்தது அப்படின்னு. ஸோ அதுக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்னா அவங்க சொல்லலாம், இது 1000கணக்கான தொண்டர்கள் கொடுத்த ரத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதை கேட்டவுடனே கண் கலங்கிட்டான். கண் கலங்கிட்டு அவர் சொன்னாராம், என்னுடைய உடம்புல ஓடுறது என் தாய் தந்தை கொடுத்த ரத்தம் மட்டுமல்ல, என்னுடைய தொண்டர்களுடைய ரத்தமும் என் உடம்புல ஓடுது. இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன், என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அன்றையிலிருந்து தான் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாக தொண்டர்களோட, அதனாலதான் இந்த தொண்டர்கள் கட்சியை உருவாக்குற பொழுது கூட அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொன்னார். தொடர்ந்து அவரை பற்றி பல்வேறு அரிய தகவல்களை இனிவரும் நாட்களில் மனதிலிருந்து பேசும். நிகழ்ச்சியில் பங்கேற்று எம்ஜிஆர் பற்றிய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சு நிறைந்த நன்றி சார்.